ஸோ 2026ஆம் ஆண்டுல ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா மீனம் ராசி. ஸோ மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா மேம். பொதுவாக வந்து 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாமே எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான அமைப்பில் இது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி. மீன ராசி அப்படின்னாலே வந்து ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது இந்த 2026க்கு. எப்பவுமே ரஜினியோட டைலாக், ரஜினி சாரோட படத்துலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, பொறுமையாக இருப்பாங்க. என்னை வந்து நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்கடானா ஒரு நாள் நான் எந்திரிச்சு நிற்பேன் பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அமைப்பில் 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. பொதுவாகவே ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. அதில் ஜாக்பாட்டில் முதலிடம் பிடிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க. ஸோ சனி இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து வக்ர நிலையில் இருக்கார். ஆரம்பத்தில் தான் சொன்ன பார்த்தீங்களா, ட்ரையல் பார்க்குற மாதிரியான ஒரு தன்மை தான். என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் திறமை இருக்குங்க, நீ எங்கே தூக்கி எறிய போறியோ அங்கே நான் எவ்வளோ பெரிய விருட்சமாக முளைச்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு உருவம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. யார் என்னெல்லாம் திட்டினா, இவன் முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு தனக்குள்ளே ஒரு விதை போட்டுகிட்டே இருப்பாங்க. விருட்சமாகிறதுக்கான அத்தனை வேலைகளையும் எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள், எண்ணத்தை செயலாக்கக்கூடிய தன்மைக்காக காத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த குருவினுடைய டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த குரு சனி சுயம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்பவுமே சுயம்புலிங்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அது மாதிரி யாருடைய சப்போர்ட்டுதலும் இல்லாமல் ஒரு சுயம்பு அடையாளமாக உருவெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா மீனத்துக்கு உண்டு. என்னென்னா அப்பப்போ தன்னை சோதிச்சுக்கிற மாதிரியான நிலைகள் இருக்கும். ஏன்னா இரட்டைத்தன்மையான மீன் இருக்கும் அதனுடைய சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா. ஒருவேளை நான் இப்படி போயிட்டா இப்படி ஆகிடுமோ, அப்படி போயிட்டா அப்படி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்களை தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து சுயமரியாதை கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு கடந்த காலகட்டம் நிறைய அனுபவங்களையும் ராகு வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பார். நீ யார் தெரியுமா, நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் இந்த தகுதி இருக்கா, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்றத இவங்களோட திறமையை மற்றவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைட் பண்ணவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற நிலை இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கான டேர்ன் பீரியட் தான் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சூப்பராக இருக்க போதுங்க. அதில் எதுவும் மாற்றமே இல்லை. சனி எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவோட வீட்டுக்கு வரும்போது ஒரு தனித்துவம் அடைவார். ஒரு சுயம்பு அடையாளம்ன்றப்போ அவங்களுக்கான அங்கீகாரத்தை எடுப்பாங்க. தொழிலில் தொட்டதெல்லாம் தொடங்குங்க, சொல்லு பழிக்கும். எல்லாமே வேலை விஷயமாகவும் சரி, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, குழந்தைகளுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெருமிதத்தை அடையக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதாவது வீடு வண்டி வாகனம்ன்ற ஒரு ஆசை அபிலாசம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பேர் போட்டு மற்றவங்க டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நீங்களாம் யாருப்பா அப்படின்னு, இங்கே பாரு நான் அப்படி இந்த என் பேரை போட்டு நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் பாருன்ற அளவுக்கு ஒரு கம்பீரமாக போய் நிற்பாங்க பாருங்களேன். அந்த தோரணம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வந்து பேசப்படக்கூடிய பெருமையான ஒரு சில விஷயங்களை வந்து இவங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய மனிதர்களுடைய பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட வரலாம். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலை இருக்க போகிறது. எப்பயுமே வந்து இந்த கேது அப்படிங்கிறது ஒரு தடைகளை கொடுத்தாலும் எப்பயுமே தடை இல்லைன்னா ஒருத்தன் வந்து தூக்கி போடுறதுக்கோ நம்மளை திட்டுறதுக்கோ ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம யாருன்னே நம்ம மறந்துடுவோம். ஸோ இந்த தூக்கி போடுறதுக்கோ நம்மளை மிதிச்சதுக்கோ ஒரு ஆள் வேணும். அந்த இதை வந்து நம்ம துரோகமாவோ எதிரியாகவும் நினைக்க வேண்டாம். அவன் தான் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன். அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து நிறைய ஆன்மீக பயணம் தொடர்பான விஷயங்கள், அதுக்காக ட்ராவல் பண்ணுறது, நம்ம வெளிநாடு போகணுன்றப்போ எங்கெங்கெல்லாம் சேத்திரங்கள் இருக்கு இல்லையா, பழங்காலத்து சேத்திரங்கள், அந்த மாதிரி ஒரு பயணம் போகக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. இதில் மட்டும் இல்லாமல் இதில் வந்து காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமோக வளர்ச்சிங்க. பல நாள் கல்யாணம் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, டும் சத்தம் கேட்கலாம். 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரங்களுக்கு கொட்ட போகுதுங்க. அதுவும் லவ் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செம்மையாக இருக்க போகிறது. என்னென்னா நமக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ஒரு கனெக்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேசி தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி தன் வாயாலே ஏதாவது ஒரு சேர்த்து அந்த பிள்ளைட்டு எல்லாத்தையும் ஒப்பிக்கிறேன்ற பேரில் சொல்லி எல்லாத்தையும் தானே மாட்டிப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நிலை எந்த சனி வந்து என்ன பண்ணுவார், நீ இதெல்லாம் பேசக்கூடாது, இந்த இடத்துல இப்படி இருன்ற அளவுக்கு சில விஷயங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பல நாள் கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் அமையக்கூடிய ஆண்டாக இந்த 2026 மீனராசிக்கு உள்ளதுங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க? நிச்சயமா மேம். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவோட வீட்டில் வந்து சனி வந்திருக்கும் போது, அதே மாதிரி கேதுவனுடைய தாக்கம், குருவினுடைய தாக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நீர் ராசியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அதாவது சேத்திரங்கள் எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா. நம்மளோட மூதாதைகள் சில விஷயங்களை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறப்போ குலதெய்வ வழிபாடும்
இந்த மாதிரியான சேத்திரங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஸோ 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா ராசிக்கான ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.